Hello team, welcome to TCS MQT series day 1. நீங்க பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா, ஒரு அரே கொடுப்பாங்க. அந்த அரேல வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுவோம். That is today's question. So sample data 5, 2, 4, 9, 7, 6. இதுதான் உங்களோட given array. So அவங்க என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்லயும் ஈவன் நம்பர்ஸ் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்லயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபைனல் அரேவை நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகே, இப்போ இந்த கிவன் அரேவை எப்படி ஆட் நம்பர்ஸ் அசெண்டிங்லயும் ஈவன் நம்பர்ஸ் வந்து டிசெண்டிங்லயும் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், தட் மீன்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, I'll take ரெண்டு லிங்க் லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு லிங்க் லிஸ்ட்ல நான் ஈவன் நம்பர்ஸையும் இன்னொரு லிங்க் லிஸ்ட்ல ஆட் நம்பர்ஸையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சஃபகேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உள்ளுக்குள்ள அந்த ஆட் நம்பர்ஸையும் ஈவன் நம்பர்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் லிஸ்ட்டை எடுத்து வில் கோ வித் ரெண்டு மெத்தட் போய்க்கலாம். ஒன்று சார்ட் மெத்தட் போய்க்கலாம், இன்னொன்னு கலெக்ஷன் டாட் சார்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் டாட் ரிவர்ஸ் மெத்தட் மூலியமா அசெண்டிங் ஆர்டர் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம், இங்க டிசெண்டிங் ஆர்டர் போலாம். ஏன்னா பை டிஃபால்ட்டா வந்து சார்ட் பண்ணீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் தான் உங்களுக்கு டேட்டாஸ் போகும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஒன்ஸ் இப்போ இந்த ரெண்டு லிங்க் லிஸ்ட்லயுமே நம்மளுக்கு வந்துட்டு டேட்டாஸ் ஃபீட் ஆயிடும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட். இன்னொரு லிங்க் லிஸ்ட்ல அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ் சஃபகேட் ஆயிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸை மட்டும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆட் நம்பர்ஸ்ல யார் யாரு 5, 9 and 7. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட். அண்ட் இன்னொரு லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா I'll go with 2, 4, 6 இந்த 3 பேர் இருப்பாங்க இங்க. ஸோ இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சார்ட் பண்ணோம்னா 5, 7, 9ன்றது இது மாறும். அதே மாதிரி இதையும் சார்ட் பண்ணோம்னா 2, 4, 6ன்றது மாறும். ஸோ ஆட் நம்பர்ஸை நீங்க அசெண்டிங்ல பிரிண்ட் பண்றது அசெண்டிங்ல பிரிண்ட் பண்ணும். வேறஸ் நீங்க ஈவன் நம்பர் நீங்க எதுவா கன்வெர்ட் பண்ணணும், டிசெண்டிங்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ பட் டிஃபால்ட்டா நீங்க ஷார்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் கோஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் தான் இங்க போகும். ஸோ அதை நம்ம அசெண்டிங்ல மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு we can feed it out there. So far இதுதான் நம்ம லாஜிக். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு லிங்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு லிங்க் லிஸ்ட்ல ஒன்ல ஈவன் எடுத்துட்டு போகணும், இன்னொன்னுல ஆட் நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சக்கு அப்புறம் பேஸ் பண்ணி நம்ம அரேவே அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு டேட்டாவை ஷஃபிள் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கோடுக்கு வாங்க. ஸோ இஃப் ஐ கோ வித் கோட், நான் இப்போ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்துட்டு சாம்பிள் டேட்டா ஃபைட் அங்கே நம்ம டெஸ்ட் கேசஸ்ல என்ன பார்த்தோமோ அதே சாம்பிள் டேட்டா இங்கே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சொன்ன லாஜிக் பிரகாரம் இப்போ ரெண்டு லிங்க் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிஸ்ட் இன்டர்ஃபேஸை கால் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல உள்ளுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ண போறது எல்லாமே இன்டீஜர். நான் அதுக்கு ஒன்னோட பேர் வந்து ஆர்டர்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு நியூ. ஸோ அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் லிஸ்ட்ல இது ஒன் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் நீங்க கொடுத்தாச்சு. அண்ட் சேம் திங் இதே மாதிரி இன்னொரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு நம்மளோட ஈவன் நம்பர்ஸை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்டோட இன்டர்ஃபேஸை கால் பண்ணிக்கிறது, கால் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி லிங்க் லிஸ்டோட இன்டர்ஃபேஸை நீங்க கால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்க அரேவை கம்ப்ளீட்டா ஐட்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ள ஈவன் நம்பர்ஸை வந்து தனியா ஈவனோட லிங்க் லிஸ்ட்லயும் ஆட் நம்பர்ஸை கொண்டு போயிட்டு ஆடோட லிங்க் லிஸ்ட்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அப்போ இன்பில் மெத்தட்ஸ் லைக் சார்ட் ரிவர்ஸ் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணி நம்மளோட வே ஆஃப் கன்வர்ஷனுக்கு கொண்டு போய்க்கலாம். இங்க நம்ம யூஸ் பண்ண போறது ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ இந்த அரேல இருந்து ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து ஐட்ரேட் பண்ணி அது ஆடா இல்ல ஈவனா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணக்கப்புறம் ஆடுன்ற ரெஸ்பெக்டட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆடோட லிங்க் லிஸ்ட்லயும் ஈவன்ன்ற ரெஸ்பெக்டட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஈவனோட லிங்க் லிஸ்ட்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அரேவை ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஐட்ரேட் பண்றதுக்கு நான் யாரை எடுக்கிறேன்னா ஃபார் ஈச் லூப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபார் ஈச் லூப்பை நான் யார் ஐட்ரேட் பண்ண போறேன்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் நேம் வந்து சால்வ். அந்த மெத்தட் வந்து ஒரு பேராமீட்டர் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அந்த பேராமீட்டர் வந்து நம்மளோட சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வச்சுக்கலாம் இங்க. ஸோ அந்த ஏஆர்எல் இருந்து ஒரு ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் ஈவனை செக் பண்ணி we need to store it. ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நீங்க கொடுத்துருக்க அரே வந்து டேட்டா டைப் என்னது இன்ட். ஸோ சேம் திங் அந்த இன்ட்ன்ற ஒரு ஐட்ரேட் வேரியபிள் நான் எடுத்து அதுக்குள்ள என்னோட நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் யார் இப்போ ஐட்ரேட் பண்ண போறேன்னா ஏஆர்ஆர் நான் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த ஏஆர்ஆர் ஐட்ரேட் பண்ணக்கப்புறம் உள்ள வர போற டேட்டாஸ்ல வந்து நம்ம செக் பண்ணணும் அதுல வெதர் ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரா அப்படின்றது. ஸோ ஈவனா இருந்துச்சுன்னா இஃப் வர நம் வந்து மாலஸ் ஆஃப் 2 equal to 0வா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈவன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுல ஐ எம் கோயிங் டு கோ வித் ஈவனா இருந்துச்சுன்னா ஈவனோட லிங்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். யா
ஸோ ஐ கோ வித் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி இங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நான் ஆட்ல போட்டு அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். ஆட் டாட் ஆட். ஸோ ஆட்ல அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லூப் முடியறப்ப இந்த லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் த டேட்டா லைக் யார் யாரு 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் தான். ஆட்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்ல யார் யார் இருப்பாங்கன்னா 2, 4, 6 3 பேர் இங்க இருப்பாங்க. அண்ட் இந்த ஆட்ன்ற லிங்க் லிஸ்ட்ல யார் இருப்பாங்கன்னா 5, 7 சரி 5, 9, 7 இந்த 3 பேர் இருப்பாங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதோட டேட்டா செட்டை எடுத்து நம்ம இப்போ சார்ட் பண்ணணும். ஸோ சார்ட் பண்றதுக்கு நம்ம யாரை போய்க்கலாம் அப்படின்னா I'll go with collections dot sort மெத்தட் நான் போய்க்கிறேன். சார்ட்ல நான் ஃபர்ஸ்ட் யாரை சார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் வந்து அசெண்டிங்ல போகணும். ஸோ ஆட் நம்பர்ஸ் அசெண்டிங்ல போகணும், ஈவன் நம்பர்ஸ் டிசெண்டிங்ல இருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அசெண்டிங்ல போறதுக்கு ஆர்டர் நான் வந்து அசெண்டிங் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் நான் வந்து டிசெண்டிங்கா மாத்துறதுக்கு என்ன அப்படின்னா ஸோ கலெக்ஷன் டாட் ஷார்ட் யூஸ் பண்ணிட்டு நான் யாரை ஷார்ட் பண்றேன் அப்படின்னா ஈவனை ஷார்ட் பண்றேன். ஈவனை ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈவன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். சேம் திங் கலெக்ஷன் டாட் ரிவர்ஸ் ஆர்டர் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈவனை ஷார்ட் பண்ணக்கப்புறம் அது எந்த ஆர்டர்ல கொண்டு போகணும்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு போகணும். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும்னா உங்களோட அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது என்னவா கன்வெர்ட் ஆகும், டிசெண்டிங்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ண ஆட் நம்பர்ஸ் ஷார்ட் பண்ண உடனே 5, 7, 9. பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பை த டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து 2, 4, 6 தான் வரும். ஆனா நம்ம அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ன்ற மெத்தட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அங்க 6, 4, 2ன்ற ஆப்ஷன் டேட்டா ஷஃபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு தனியா 2 செட் ஆஃப் டேட்டாஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 செட் ஆஃப் டேட்டாஸை வச்சு நம்மளோட கிவன் அரேவை நம்ம வந்து சஃபகேட் பண்ண போறோம். தட் மீன்ஸ் ஷஃபிள் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள இருந்து டேட்டாவை ஐட்ரேட் பண்றதுக்கு நான் இங்க 2 ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்ட் இஐ வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு போகட்டும். அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு ஓஐன்னு வச்சுக்கிறேன். அது வந்து என்னோட ஆட் நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு போகட்டும். கிளியரா? ஸோ நான் என்னோட ஃபார் லூப் யூஸ் பண்ணி உள்ள இருக்க இனிஷியல் எல்லா டேட்டாஸையும் எடுக்கிறதுக்கு தட் மீன்ஸ் அரேக்குள்ள இருக்க எல்லா டேட்டாஸையும் ஸ்வாப் பண்றதுக்கு நான் ஈக்குவல் டு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா என்னோட இண்டெக்ஸஸ் வந்து 0ல இருந்து போகட்டும். அண்ட் ஐ ஷுட் பி லெசன் அரேயோட லென்த்ல இருந்து கம்மியா இருக்கட்டும். அண்ட் ஐ பிளஸ் பிளஸ் போகட்டும். அண்ட் உள்ளுக்குள்ள இருக்க அரேயோட டேட்டா ஷஃபிள் பண்றதுக்கு நான் ஏஆர்ஆர் ஆஃப் 5 எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட 0th இண்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்ணட்டும் போகட்டும். ஸோ நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். என் டேட்டா ஈவனா இருந்துச்சுன்னா ஈவனோட லிங்க் லிஸ்ட்ல இருந்து எடுக்கட்டும். ஆடா இருந்துச்சுன்னா ஆடோட லிங்க் லிஸ்ட் எடுக்கணும். ஸோ அதை கம்பேர் பண்றதுக்கு நான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னோட கண்டிஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டருக்கு நான் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அண்ட் மை ஃபர்ஸ்ட் கேசஸ் ஈவன்ல இருந்து நான் எடுக்கிறதுக்கு ஈவன் டாட் கெட் மெத்தட் நான் போய்க்கிறேன். அண்ட் ஈவன் டாட் கெட்ல கொடுத்துட்டு இப்ப கெட்ல இஐ இனிஷியலா போறதுனால இஐ பிளஸ் பிளஸ் ஆகட்டும். அண்ட் சேம் திங் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அடுத்தது இல்லைன்னா எனக்கு ஆட்ல போயிட்டு அந்த டேட்டாவை எடுக்கணும். ஸோ ஆட் டாட் கெட் மெத்தட் மூலியமா நான் எடுத்துக்கிறேன். ஓஐ பிளஸ் பிளஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒன்ஸ் இதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க இனிஷியல் அரே 5, 2, 4, 9, 7, 6 நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5, 6, 4, 7, 9, 2. So இதுதான் இன்னைக்கான question. If you have any doubt in this code, comment us. We will reply to comments directly. Stay tuned for upcoming videos.